வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹியூமனிடேரியன் மூமெண்ட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹியூமனிடேரியன்ஸ் மூமெண்ட்ஸ்னால் மனிதாபிமானத்தோட சக மனிதர்களுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கங்களை தான் நம்ம ஹியூமனிடேரியன்ஸ் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம், அதாவது தொழிற்சாலை புரட்சிகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எதில் அவதிப்பட்டாங்கன்னா உடல் ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னா அப்போ முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸாக எதெல்லாம் இருந்ததுன்னா ஷிஃபீல்ட், பர்ம்ஹாம், மான்செஸ்டர், லீட்ஸு, இந்த மாதிரி நிறைய டவுன்ஸு. இந்த இடத்துலலாம் தொழில் வாழ்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நிறைய மக்கள் இந்த சின்ன இடங்களில் குவிய ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல நிறைய மக்கள் இருந்ததுனால சுகாதார கேடு அதனால் நிறைய வியாதிகள் பரவ ஆரம்பிச்சிது. 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா சின்னம்மை, ஸ்மால் பாக்ஸே ஒரு பயப்படக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தது. ஏன்னா அது முக அழகை மாத்திரம் இல்லை, உயிரியை எடுக்கக்கூடிய ஒரு வியாதியாக கருதப்பட்டது. இந்த வியாதியை தடுக்கிறதுக்கு தான் லேடி மேரி வாட்லி மான்டேக்ன்றவங்க டர்க்கியிலேருந்து தடுப்பூசியை கொண்டு வந்தாங்க, இனாக்குலேஷனை. இந்த தடுப்பூசி போகிறதுக்குன்னே ஒரு ஹாஸ்பிட்டல் லண்டனில் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த நூற்றாண்டோட கடைசியிலே பார்த்திங்கன்னா ஜென்னர்ன்றவங்க இதுக்கு வேக்சினேஷனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இந்த சமயத்தில் தான் லைங்கின் ஹாஸ்பிட்டல், அதாவது உள்நோயாளி, அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கேயே தங்கியிருந்து நோயை சரிப்படுத்திக்கிட்டு வெளியில் வர அளவுக்கு அங்கேயே தங்கக்கூடிய வசதிகள் இருந்த ஹாஸ்பிட்டல்ஸையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1700 பார்த்திங்கன்னா 125 வருஷத்தில் 154 மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. இந்த கட்டப்பட்டது காரணம் ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல மனிதர்கள் முன் அவங்களோட தயால குணத்தில் கட்டப்பட்ட மருத்துவமனைகள் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபவுண்ட்லிங் ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைங்கள் மருத்துவமனையும் கட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பிறக்கும் போதே இறந்துடுவாங்க, இல்லை பிறந்த கொஞ்ச நாள் இறந்துடுவாங்க. முக்கியமாக ஏழை குழந்தைகள், ஏன்னா அதுங்களுக்கு உணவே கிடைக்காது. இன்னொன்று பார்த்தா அனாதை குழந்தைகள், ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறந்த உடனே தூக்கி தெருவில் போட்டுறது அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் அங்கே இருந்தது. இதை பார்த்து நிறைய பேர் மனக்கவலைக்கு உள்ளானாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இறந்தும் போயிட்டுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கேப்டன் கோரம். அவரால் இந்த மாதிரி அனாதரவாக தெருவில் கிடந்த குழந்தைங்க அதுங்க இறந்து போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. அதனால் அவர் எப்படியாவது இந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு மருத்துவமனையை கட்டணும் அப்படின்னு பாடுபட்டார். அவருக்கு துணையாக நின்றவங்க பார்த்திங்கன்னா ஹேண்டில், ஹாகர்த், இவங்கெல்லாம் நிறைய பேரோட முயற்சியால் இவங்க அவங்க முன்னெடுத்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சதுனால 1745 இந்த ஃபவுண்ட்லிங் ஹாஸ்பிட்டல்னு குழந்தைங்களுக்கான மருத்துவமனை திறக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமானன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆக்ஸ்த்ரோப். இவர் அப்போல்லாம் எப்படின்னா கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்களாம் சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. அந்த சிறை பேரே டெப்டர்ஸ் பிரிசன், அதாவது கடன் வாங்கினவங்களுடைய சிறைசாலைன்னு பேர். அவர் 1729 இந்த மாதிரி சிறைசாலையில் போகிறவங்க அவங்களே கடனை வாங்கி திருப்ப கட்ட முடியாமல் தான் சிறைக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு நடந்த கொடுமைகளை இவர் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். அதில் இந்த ஃப்ளீட் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் மார்ஷல் சீன்ற இடத்துலலாம் இருந்த அந்த ஜெயிலர்ஸ் இந்த மாதிரி கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஜெயிலுக்கு வந்தவங்கள ரொம்ப பணத்துக்காக கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து ஜான் ஹாவர்ட், எலிசபெத் ஃப்ரைன்றவங்கலாம் சேர்ந்து ஜென்ரல் ஆக்ஸ்த்ரோப்போட அவங்களுக்காக போராடினாங்க. பின்னாடி அமெரிக்காவில் ஜார்ஜியான்ற புது காலனி அமைச்ச உடனே ஜென்ரல் ஆக்ஸ்த்ரோப் தான் அதோட ஃபவுண்டராகவும் ஃபஸ்ட்டு கவர்னராகவும் போனார். போன உடனே அவர் என்ன பண்ணார்னா இந்த சிறையில் இருந்த இந்த கடனாளிகள், அதுக்கப்புறம் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்த மக்கள் எல்லாம் அவரோடைய அழைச்சின்னு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் லீகல் சிஸ்டம், அதாவது சட்டத்துறை. ஏன்னா இந்த சட்டத்துறை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அவங்க கொடுத்துருந்த இந்தந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு இருக்கும் இல்லையா, அந்த தண்டனைகள்லாம் பார்த்திங்கன்னா குற்றத்துக்கும் தண்டனைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற மாதிரி இருந்தது. அந்த 200 குற்றங்களை பார்த்திங்கன்னா குதிரையை திடீர்னு போய்டுறது, காயினிங்கு, அப்புறம் 5 ஷில்லிங்குன்றது இருக்கிற காசுலேயே ரொம்ப கம்மியான பண மதிப்பு இருக்கக்கூடிய ஷில்லிங்கு, அதுக்கெல்லாம் கூட மரண தண்டனை கொடுக்குற மாதிரி தான் சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது. சில சமயத்தில் அந்த ஜூரிஸ், அதாவது தண்டனையை கொடுக்குறவங்களுக்கே இந்த சின்ன தண்டனைக்கெலாம் மரண தண்டனையா அது எங்களால் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிற அளவுக்கு அந்த தண்டனைகள் இருந்தது.
அப்போ தான் வந்து 1829 ராபர்ட் பீல் வந்து போலீஸ் சிஸ்டமையும் அவர் கொண்டு வந்தார். இதுக்கு முக்கிய காரணம் குற்றங்களை தடுக்கணும், குற்றம் செஞ்சு தண்டிக்கிறதுன்றது ஒன்று, குற்றம் நடக்காமல் தடுக்கணும், அது மக்கள் மனதில் ஒரு பயம் இருந்தாலே குற்றம் செய்யறதுக்கு யோசிப்பாங்கன்ற எண்ணத்தில் போலீஸ் சிஸ்டம் கொண்டு வந்தார். இன்னொரு பெரிய ஹியூமனிடேரியன் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்லேவரி ப்ரொபகண்டா. அதாவது அடிமைகள்ன்றது அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரதானமாக இருந்தது. இதுக்கு எதிராக வந்து ப்ரொபகண்டா செஞ்சவங்க வந்து வில்பர் ஃபோர்ஸு. அதாவது அமெரிக்காவில் காலனி செட் பண்ண உடனே வந்து இங்கிலாந்து வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேட், அதாவது அடிமைகளை வந்து ஆஃப்ரிக்காலேருந்து பிடிச்சிட்டு வர்றது அமெரிக்காவில் விற்கிறதுன்றது செஞ்சிட்ருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 1771 58 கப்பல்கள் லண்டன்லேருந்து, 23 பிரிஸ்டல்லேருந்து, 107 லிவர்பூல்லேருந்து ஒரு 50,000 ஸ்லேவ்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த வருஷம் மட்டும் விற்றுருக்காங்க. இந்த ஸ்லேவ் ட்ரேடுன்றது அங்கே லாங்க்ஷயர்லேருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோடு ரொம்ப நெருங்கின பிணைப்போடு இருந்தது. ஏன்னா கப்பல்லாம் என்ன பண்ணோன்னா லிவர்பூல்லேருந்து லாங்க்ஷயர் காட்டன் குட்ஸை எடுத்துக்கிட்டு ஆஃப்ரிக்கா போவாங்க. ஆஃப்ரிக்காவில் போய் அதெல்லாம் விற்றுட்டு அங்கே இருக்கிற நீக்ரோஸ் எல்லாம் பிடிச்சின்னு வந்து அமெரிக்காவில் வந்து அவங்கள அடிமையாக விற்பாங்க. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து ரா காட்டன், டுபாக்கோ, சுகர்லாம் எடுத்துகிட்டு இங்கிலாண்டுக்கு வந்து சேருவாங்க. அந்த ரா காட்டனை வச்சு அந்த துணிகள்லாம் செஞ்சுட்டு திரும்பி ஆஃப்ரிக்கா இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பிளான்டர்ஸ் இருந்தாங்களே, வெஸ்ட் இண்டியன் ஐலண்ட்ஸு, அமெரிக்கன் மெயின்லேண்ட்ஸ், அவங்க வந்து இங்கிலாண்டில் இருந்து அந்த குட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஏன்னா அவங்க அடிமைங்களுக்கெலாம் வந்து உடை கொடுக்கணுன்றதுனால. அதே மாதிரி நீக்ரோஸை வந்து அவங்க ஆஃப்ரிக்காவில் போய் எடுத்துன்னு பிடிச்சின்னு வந்து அவங்கள அடிமையாக விற்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த லாங்க்ஷயரில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அவங்கள உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்லேவ்ஸை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க வந்து மிருகத்தை விட கேவலமாக நடத்தப்பட்டதுனால அந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் ட்ரேட் நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஜான்சன், ஹொரேஸ் வால்போலெல்லாம் குரல் கொடுத்தாங்க. இந்த ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட் வந்து வில்பர் ஃபோர்ஸோடைய தலைமையில் ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது. அவங்க நிறைய பப்ளிக் மீட்டிங்கு, அப்புறம் பேம்ப்ளெட்ஸ்லாம் எல்லாருக்கும் கொடுத்து மக்களுக்கு நடுவில் வந்து இந்த அடிமைகள் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, எப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, இந்த அடிமைகளை வாங்குறவங்க அவங்கள எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து கடைசியில் 1807 வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேட் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கப்பட்டது. ஆனாலும் இவங்க வந்து பிரிட்டிஷ் எம்பையர் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்லேவ் ட்ரேட் நடக்கக்கூடாது, அடிமைகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1833 பார்த்திங்கன்னா அந்த வருஷம் தான் வில்பர் ஃபோர்ஸும் இறந்தார். அந்த வருஷம் வந்து அடிமைகளே இல்லாத உலகத்தை இவங்க வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த ஆன்டி ஸ்லேவரி மூமெண்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லைஃப்பில் சரி, பாலிட்டிக்கும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்க்கிறோன்னா புதுமையான வழியில் எதிர்க்கலாம். அதாவது வந்து மக்கள் நடுவில் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொபகேண்டா மூலமாக அவங்களுடைய கஷ்டங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது மூலமாக அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ற ஒரு புது வகையான ப்ரொபகண்டாவை இங்கிலாண்டில் கொண்டு வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஹியூமனிடேரியன் மூமெண்ட் வந்து இந்த லேபரர்ஸ், அப்புறம் பாப்பர்ஸ்னால் வறுமையில் இருக்கிறவங்க, லேபரர்ஸ்னால் வேலை செய்கிறவங்க. இப்போது 1834 பார்த்திங்கன்னா புவர் லா அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு வருது. ஏன்னா ஏழைகளுக்கு வந்து அவங்க முன்னேற்றத்துக்கு நம்ம எதாவது செய்யணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆக்டு. டியூடர் டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புவர் லாஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஏழைகள் வந்து அந்த காலகட்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகளும் இழைக்கப்பட்டது. அதனால் இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் ஹவுஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து இவங்க தங்கி இருக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உணவு, உடை என்ன தேவையோ அது அங்கே கொடுக்கப்படும். இந்த சிஸ்டம் வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அந்த ஒர்க் ஹவுஸை வந்து பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அதிகாரிகளை போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பணம் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கப்படும். அவங்களுக்கு ஒரே இடத்துக்கு தேவையான பேசிக் இதுக்கு, அப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளுக்கு இவ்வளோ பணம் வரும். அதை வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்மியான உணவு, மட்டமான ஒரு உணவு, இல்லை வந்து முழு வேலையும் உணவு தராமலாம் வந்து அவங்கள கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருந்தவங்க கஷ்டப்பட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று கேட்டாலும் அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்பட்டதுனால இங்கே இருக்கிறத விட நாங்கள் இங்கே இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏழ்மையாக இருந்தவங்க கூட இந்த சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எங்களுக்கு வேணான்னு வெளியில் போகிற நிலமையில தான்
நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டோட 2வது பாதியில் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப கம்மியான சம்பளம் கூட வேலை கிடைச்சா போதும்னு போகிற நிலைமையில தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் கூட விலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது சம்பளம் ரொம்ப கம்மி, ஆனால் வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய அதுக்கு சாப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்ததுனால இந்த வேலை செய்கிறவங்க வந்து இந்த பாப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழைங்களோட ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஸ்பென்ஹாம் லேண்டுன்ற ஆக்டை வந்து 1795 கொண்டு வந்தாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சம்பளத்துக்கு கீழே யாரெல்லாம் சம்பளம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்கமே ஒரு ரிலீஃப் ஃபண்ட் தரும் அப்படின்னு. ஆனால் இதுவும் வந்து சரியான விளைவை தரல. ஏன்னா முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து இவ்வளோ சம்பளத்துக்கு கீழே இருக்கிறவங்களாம் ரிலீஃப் பண்ணும் போது அப்போ பாப்பர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. 2வது வேலை தராங்க இல்லையா முதலாளிங்க, அவங்களுக்கு வந்து எப்படின்னா, இதுக்கு மேலே சம்பளம் கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கத்துலேருந்து ரிலீஃப் ஃபண்ட் வரப்போகுது இல்லையா, அதனால் உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி தரணுன்ற கட்டாயம் வந்து அந்த முதலாளிங்களுக்கு இல்லை. 3வது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு தொழிலாளி இந்த பாப்பர்ஸோட இன்னும் மோசமான நிலைமையில் இருந்தாங்க. 2வது அவங்க சம்பளத்துலேருந்தும் இந்த புவர் ரிலீஃப் ஃபண்டுக்காக பணம் வந்து பிடிக்கப்பட்டது. அதனால் 1833 ஒரு கமிஷனை வச்சு இந்த பாப்பர் லா எப்படி செயல்படுது, இது வந்து என்னென்னலாம் இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு தாங்கினாங்க. இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் இதில் எவ்வளோ கரப்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதனால் 1834 புவர் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று பாஸ் ஆச்சு. அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் இப்போ ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிலீஃப் ஃபண்ட் வரும், அவங்கள மட்டும்தான் நாங்கள் ப்ராப்பராக எடுத்துப்போம் அப்படின்னு. இப்போ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நாட்டையே வந்து நிறைய குட்டி குட்டி டிஸ்ட்ரிக்ஸாக பிரித்தாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒருத்தர் அவர் எலெக்ட் ஆவார். அவர் அந்த ஏரியாவிலே பாப்புலரான ஒரு ஆளாக இருப்பார். அவருக்கு சம்பளம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு போர்ட் ஆஃப் கார்டியன்ஸ்னு ஃபார்ம் பண்ணி கமிஷனர்ஸ் கீழே வந்து சூப்பர்விஷனில் இவங்க செயல்படுவாங்க. ஆனால் இதுவும் வந்து சரியாக அமையலை. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் எப்படின்னா, இந்த கார்டியன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரிலீஃப் தரலாம் அப்படின்னு தோணுதோ, இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ரிலீஃப் ஃபண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது வந்து யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு தான் தேவைப்படும்னு பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலமாக வந்து அவங்ககிட்டருந்து வாங்கி இந்த ரிலீஃப் ஃபண்டு வாங்குறதுனால இதுவும் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. அதனால் 1905 இன்னொரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிஷனோட ரிப்போர்ட் வந்து 1909 வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏழ்மைக்கு முக்கியமான காரணம் என்ன, குடிப்பழக்கம், வியாதி, உழைக்கிறது இல்லாமல் இருக்கிறது, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு போதுமான வருமானமே இல்லாமல் அமையிறது, இன்னொன்று கேஷுவல் லேபர், அதாவது நிரந்தர வேலை இல்லாமல் அப்பப்போ வேலை செஞ்சு ஏதோ சம்பாதிக்கிறவங்க, இவங்களாம் தான் வந்து வறுமையில் இருக்காங்க. அதனால் இந்த கமிஷன் சில ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுச்சு. ஒன்று என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஒர்க் ஹவுஸில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் தனியாக ஒரு இன்ஸ்டியூஷனில் போட்டு அவங்கள வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுற மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஏற்பாடு செய்யணும். அதுக்கப்புறம் வயசானவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கணும். அப்புறம் ஒரு இந்த வேலை இல்லாமல் திண்டாடுறாங்களே அவங்களுக்கு லேபர் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இவங்க பண்ணாங்க. அடுத்த ஹியூமனிடேரியன் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டில் சால்வேஷன் ஆர்மி. இதை ஆரம்பித்தவர் வந்து வில்லியம் பூத்துன்றவர். அவர் வந்து எல்லோரும் ஜென்ரல் பூத்துன்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து இந்த சால்வேஷன் ஆர்மியை 1865 கொண்டு வந்தார். இவர் ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவலிங் ப்ரீச்சர், மெத்தடிசம் தான். ஆனால் பின்னாடி ஒரு சர்ச்லேருந்து விலகி அவரே அவரோட மிஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து இந்த வீடு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, குடிக்கிறவங்க, அப்புறம் தவறுகள், கிரிமினல்ஸு, தவறு செய்யக்கூடியவங்க, கிரிமினல்ஸு, அப்புறம் ஹேர்லெட்டு, பெண்கள், பாலின தொழிலாளிகள், இவங்க பக்கம்லாம் அவர் வந்து கவனத்தை செலுத்தினார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஏழைங்களுக்கு, இந்த மாதிரி சமூகத்துலேருந்து ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் நம்ம தேவையானதை செய்கிறது தான்
முக்கியமாக கிறிஸ்டின் மிஷனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொபகண்டா எப்படி சொன்னாருன்னா ஸ்ட்ரீட் பேண்ட்ஸு, அப்புறம் நல்லா கலர் கலராக யூனிஃபார்ம் போட்டு அவங்க இந்த மாதிரி வந்து ப்ரொபகண்டா செஞ்சது எப்படின்னா ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த காலத்தில் எல்லோருடைய கவனத்தையும் அது ஈர்க்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதே சமயத்தில் இந்த குடிக்கிற அந்த பழக்கத்தை வந்து அறவே அகற்றணும். ஏன்னா இதுக்கு காரணமாக தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இதன் மூலமாக தான் நிறைய தவறுகளும் வந்து சமூகத்தில் நடக்குது அப்படின்றத முன்னெடுத்ததுக்காக இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு டோட்டலிசம் இல்லைனா டோட்டல் ஆப்சென்டிசம், அதாவது தவறு எதுவும் செய்யாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கேரிகேச்சர்ஸ்னால் மனுஷங்களை வரைகிறவங்கள வந்து கார்ட்டூன் மாதிரி வரைகிறவங்கள கேரிகேச்சர்ஸ்ன்றோம். அந்த காலத்தில் வந்து பெரிய கேரிகேச்சர்ஸாக இருந்த ஹாக்ரத்து, ஜார்ஜ் க்ரங்ஷாங்க் இவங்கெல்லாம் வந்து நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி மக்களுக்குள்ள நடுவில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதுலேயும் வந்து க்ரங்ஷாங்க்ன்றவர் அவரே ஒரு டீட்டோட்டலர். அவருக்கு வந்து குடிக்கிற பழக்கம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவர் வந்து இந்த குடிப்பழக்கம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலேருந்து சுடுகாடு மட்டும் அப்படின்ற மாதிரி இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிற மோகம் எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும்னு வந்து ரொம்ப அழகாலாம் வரைஞ்சி மக்கள் நடுவில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தார். இந்த ப்ரொபகண்டாவுக்கு எதிராக இருந்தவங்களெல்லாம் ப்ளூ ரிப்பன் ஆர்மின்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த பிளெட்ஜ் எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து டோட்டல் ஆப்செட்டிசம் பேர். அந்த மாதிரி அவங்க பிளெட்ஜ் எடுக்கும் போது அவங்க ஒரு ப்ளூ ரிப்பனை வந்து அவங்களுடைய நெஞ்சில் வந்து தச்சுப்பாங்க. அதனால் அவங்கள வந்து ப்ளூ ரிப்பன் ஆர்மின்னே கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பாலிசி இருந்தது லேசஃபேரின்னு. அதாவது எப்படின்னா வேலை கொடுக்குறவங்க, வேலை செய்கிறவங்க, வாங்குறவங்க, விற்கிறவங்க, இவங்க வந்து அந்த விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க முடிவு பண்ணிக்கலாம். என்ன விலைக்கு வாங்கணும், என்ன விலைக்கு விற்கணுன்றதெல்லாம். இதில் வந்து கவர்மெண்ட்கிட்ட அவங்க அப்ரூவல்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இதனால் கஷ்டப்பட்டவங்க வேலை செய்கிறவங்க தான். ஏன்னா அவங்களே ஏழ்மையில் இருக்காங்க, எந்த சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவங்களால வந்து நல்ல வசதியாக இருந்தால் கூட முதலாளிங்க கீழே போய் எதுவும் அவங்களோட குறைய சொல்ல முடியல. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்குமே வந்து இங்கிலாண்டில் தயாரிக்கப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருந்தது. அதனால் இவங்க நிறைய வந்து தயாரிக்க வேண்டியிருந்தது. நிறைய தயாரிக்க வேண்டியிருந்ததுனால ஆண், பெண், வயதானவங்க, சிறுவர்கள் எல்லாரையும் அவங்க வேலையை வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. ராத்திரி பகலுன்னு இவங்க வேலை செய்ய வேண்டியிருந்தது. பெண்களும் குழந்தைகளும் அவங்களுடைய சக்திக்கு மீறியே அவங்க வேலை செய்ய வேண்டியிருந்தது. அத்தோடு வந்து சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைமை. அதுக்கு மேலே அவங்களுக்குன்னு எந்த யூனியன்லாம் கிடையாது. ஏன்னா யூனியன் இருந்தால் அவங்களோட குறைகளை அவங்க மூலமாக அவங்க வெளிப்படுத்தலாம். ஆனால் அப்போ கவர்மெண்ட் வந்து யூனியன்லாம் தடை வச்சுருந்தது. அதனால் ஃபிலந்த்ராபிஸ்ட் சர் வில்லியம் ஆஷ்லே கூப்பர், அப்புறம் நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் வந்து அத்தாரிட்டிஸ்கில் வந்து இவங்களுடைய கஷ்டங்களை முன் வச்சாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ட்ரேட் யூனியன்ஸை லீகல் ஆக்கினாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கிங் கிளாஸ் அசோசியேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இவங்களாம் வந்து வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்களுக்காக போராடினாங்க. அதனாலேயே இவங்களோட கூட்டு முயற்சியால் நிறைய ஃபேக்ட்ரி ஆக்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேருடைய அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்கு இது உதவியாக இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஹியூமனிடேரியன் மூமெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.